ஐயா, உங்க மருமக வீட்டை விட்டு போனதுல இருந்து பதார்த்தம் காலியான கிண்ண மாதிரி வீடே களை இழந்து போயிருக்குங்க. ஏங்க, நம்ம சின்னையாவும் சாந்தி அம்மாவும் மறுபடியும் பால் சர்க்கரையாட்டம் சேர்ந்துருவாங்கன்றீங்களா? அதுக்கு தான் பயங்கரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணவி விஜய், நீ ஒரு தடவை உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வாய. என்னடா பதிலையே காணோம்? நான் வேண்டான்னு என்ன உதறி தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் சாந்திய பொண்டாட்டியும் இல்ல, அவரே மாமாவும் இல்ல. பரவாயில்ல, அவர் உனக்கு மாமா இல்ல, என்னோட பார்ட்னர். நீ ஒரு தடவை போயிட்டு வாய. எதுக்கு? ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணோம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க, நாங்களும் பிரியறதா முடிவு பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த சின்ன வேலைக்கு நான் எதுக்கு? மல்லி அனுப்பு. இதுல தப்பென்ன இருக்கு ராஜா? நான் போகணும்னு ரூல் என்ன இருக்கு ராஜா? நீ ஏன் போக மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜா. உனக்கு என்ன புரிஞ்சிருச்சு ராஜா? அங்க போனது கபக்குன்னு இவன் பொண்டாட்டி வந்து நிப்பா. அவனை பார்த்த உடனே படக்குன்னு இவன் மனசு அடிச்சுக்கும். அவன் இவனை பார்த்து ஒரு லுக்கு விடுவா, இவன் குனிஞ்சு கீழே விழுந்துருவா. ஹலோ, அவ்வளவு சீன் இல்ல, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ லுக்கு கொடுத்தா குனியறதுக்கு நான் உன்ன மாதிரி வீக் இல்ல, ஸ்ட்ராங் வில் பவர் உள்ளவன். அவ்வளவு லேஸ்ல குனிய மாட்டேன். அப்ப போய் கழுத்து வாங்கிட்டு வா ராஜா. நீ கொடு ராஜா. ராஜா, இங்கேயே குனிய ஆரம்பிச்சிட்டியாடா? அப்படி நிமிர்ந்து போ. நாம பேசுன மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல, அது டாக்குமெண்ட் பேப்பர் இல்ல, விவாகரத்து பத்திரம்னு பொண்ணை நான் பயமுறுத்திக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். போன வைங்க. வெரி குட், வச்சிடுறேன். மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. டேய் சந்திரா, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கங்க, வாங்க வாங்க. ஐயா, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. யார் வந்திருக்காங்கன்னு சொன்ன? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்ன. மாப்பிள்ள இல்ல, உங்க ஐயாவோட பாட்டரோட பையன் வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க. என்ன சொல்லுவ? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கையில பேப்பர்ஸோட வந்திருக்கீங்க? பேப்பரோட வந்தது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரங்கிறது மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க கல்யாண உறவு ஓசலாடுறதுனால முதல்ல வியாபார கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யலான்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. மாப்பிள்ளை, வாழ்க்கையில சின்ன சின்ன தகராறு வருது என்னவோ சகஜம்தான். சின்ன சின்ன தகராறு வருதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சு போகணுமா? ஆமாங்க, பிரிஞ்சு போற தவிர வேற வழி இல்ல. யோசிச்சு பார்த்து செய்யலாம்ல. யோசிக்க ஒண்ணும் இல்ல, பிரிய வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாப்பிள்ளை. அதுல ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் ரெண்டு இருக்கு. இது செமி ஃபைனல்ஸ் வச்சுக்கலாமா? நோ, இதுதான் ஃபைனல்ஸ். இன்னொரு மேட்சுக்கு வழி இல்லையா மாப்பிள்ளை? இதுதான் மேட்ச், இதுதான் ஃபைனல். நல்ல சகுனம், மணி அடிச்சிட்டு. வாயை மூடு, சுபகாரியமா பேசிட்டு இருக்கோம். நல்ல சுகம்னு சொல்றீங்க. ஹலோ சார், என் பையன் வந்துட்டானா? வந்துட்டாரு. டாடி, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். நீ சும்மா பேசாம போன வை. என்ன குனிஞ்சிட்டியா? இல்ல, நான் குனியல, குனிச்சுதான் இருக்காரு. ஸ்ட்ரைட். என்னங்க, சின்ன பசங்க தான் ஏதோ ஆத்திரப்பட்டுட்டாங்கன்னா நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இனிமே எடுத்து சொல்றது எடுக்காம சொல்றதுலாம் இல்ல. முதல்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. என் பையன் என்ன குனிஞ்சிட்டானா? உங்க பையனா? குடிச்சிட்டாரு. நான் ஒண்ணும் குடியல. கையெழுத்து போடலன்னா உன் பாட்டரை பர்மனண்டா குனிய வச்சிருவேன். உதறி தள்ளிட்டு போனா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? விவகாரம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நீ குனிஞ்சிடாத. சும்மா இருப்பா. ஏன்டா தொண்டை கிழிய கத்துற? பின்ன புரிஞ்சுக்காம பேசுற? நான் ஏன் குனிவேன்? ஸ்டிஃபா இருக்கேன். ஆனா பொண்ணை பெத்தவதான் ரொம்ப நெளியிற. வந்துட்டேன். எங்க மூஞ்ச கொண்டு போய் அங்க வச்சு பேசுங்க. என்னங்க போன்ல தொல்லை பண்றீங்க? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவோ எந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. டாடி, நான் போட வைக்கிறேன், நீ போட வை. கையெழுத்து போடுங்க. பொண்ணு பெத்தேனே தவிர சரியா வளர்க்க கத்துக்கல. இங்க போடுங்க. பொண்டாட்டியும் சரியில்லை, பொண்ணும் சரியில்லை. இங்க போடுங்க. கொஞ்சம் யோசிக்க கூடாது மாப்பிள்ளை? மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்ககிட்ட அடிச்சுட்டாரு. என்ன அடிக்க மாட்டாரு பார்ட்னரோட பையன்? அடிக்க மாட்டேன், பெண்ட நிமித்திரு. இங்க பாருங்க, இன்னில இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும், உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும், உங்க ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சம்பந்தம் கட். பட்டு என்னது, பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர உங்க பார்ட்னரோட பையன் கேட்டாரேன்னு கையில பேனா இருக்குன்னு விவாகரத்து பத்திரத்துல விருக்கு கையெழுத்து போடுறதா? பார்ட்னரோட பையன் இல்ல, மாப்பிள்ளைன்னு சொல்லு. மாப்பிள்ள என்ன அவர் அடிக்கிறாரு, பார்ட்னரோட புள்ள என்ன நீங்க அடிக்கிறீங்க? தலையில கல்ல போட்டு கொண்டிருக்கியா? டீ பைத்தியக்காரா, மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தது விவாகரத்து பத்திரத்துல இல்ல, வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போற பத்திரத்துல. உண்மையாவா? அப்படின்னா அது பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் தானா? அப்பாடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா. வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு விவாகரத்துக்காக வரலாம் இல்லையா?
பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அவங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருந்தா நமக்கு இருக்காதா? வாய மூடு. தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காதடி ராட்சசி. அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு. நீ வேணும்னா படிச்சு பாரு. இப்ப இதெல்லாம் எதுக்கு டாடி? சொல்றேன் அடி. அதுல டாடி பப்ளிக்ல சாந்தி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க? அதுக்குதான் முதல்ல அடி. பப்ளிக்ல என்ன முதல்ல அடி. அடி சொல்றேன். என்ன டாடி கசக்குது? இது இப்படிதான் குடிக்கிறியோ? போக போக எல்லாம் சரியாயிடும். இந்தா. டேய் நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. டாடி பப்ளிக்ல சாந்தி என்ன புருஷனு கூட இது அப்புறம் பாத்துக்கலாம். அடி. டாடி அவ்வளவா கசக்கல, ருசியா தான் இருக்கு. ருசியா தான் இருக்கும், போக போக நல்லா இருக்கும். அடி அடி. டாடி பப்ளிக்ல என்ன பப்ளிக் சாந்தி சாந்தி இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தானே இதை நான் அடிக்க சொல்றேன். அந்த காலத்துல உங்க அம்மா இப்படிதான் தகராறு பண்ணா. 2 பெக்கு ஊத்தி 1 விட்டா வாய் திறக்கவே இல்லையே. நீ எங்க அம்மா வாட்சியா? நைனா நான் இப்போ உன்னை அடிச்சேன். இல்லப்பா. சாரி நைனா, நான் அடிக்கல. இதான் அடிக்கல. இரு. அடி. என்னடா லலல? நீ எங்க அம்மா வாட்சியா? நான் அடிக்கல. நான் சாந்தி அடிக்கிறேன். அடிச்சிடு. அதுக்கு பதிலா இது அடி. அடி. நைனா என்ன நைனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்சா? நான் எங்கடா உன்ன அடிச்சேன்? நீ தானே என்ன அடிச்ச? நைனா என்ன நைனா? நடிக்கல எழுந்துரு. நீ என்ன பண்ற? நேரா சாந்தி வீட்டுக்கு போய் அந்த சாந்தி அடிக்கிற. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வர சொல்லு. சாந்தி இங்க வா. என்னைய சாந்தின்னு சொல்றீங்க? சிச்சி இவ மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அந்த பக்கம் திரும்ப சொல்லு. சாந்தி அந்த பக்கம் திரும்ப. பப்ளிக்ல என்ன கேவலப்படுத்த. நைனா என்ன நைனா? நீ உண்மையிலேயே எங்க அம்மா வடிச்ச? நான் அடிக்கல. நிஜமா? நால. அப்போ அடிக்கிறேன் பாரு. ரெடி? ஏய் நீலாம்பரி, ஐயா உங்க பாட்டனோட பையன் வந்திருக்காருங்க. என்ன என்ன சொன்ன? உங்க பார்ட்னரோட பையன் வந்திருக்காருன்னு. ஏன் கால பிடிக்கிய? மாற்றதும் இல்லையா? சத்தியமா இல்ல. ஏய், இந்த வீட்டு மாப்பிள்ள வந்திருக்கேன்னு சொல்லு. மாப்பிள்ளன்னு சொன்னதுக்கு அன்னைக்கு பலாருன்னு அறிஞ்சிய சொல்ல, அதுக்கு இன்னைக்கு அறியறிய. அன்னைக்கு இன்னைக்கு உள்ள 6 வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. ஏய் இது என்ன பெட் நினைச்சுக்கிட்டு இருக்கேடா நாயே. பொண்டாடி கூட்டு வா போ. ஏய் என்ன நீ? வாய் திறந்தா வெட்டிடுவேன். மாப்பிள்ள எதுவா இருந்தாலும். அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, யாரோ வந்திருக்காங்க. யாரடா நீ கூப்பிட்ட? உங்க பொண்டாட்டி தங்க. என் பொண்டாட்டியா நீ கூப்பிடுறியா? நீங்க தானே கூப்பிட்டு சொன்னீங்க. அவ்வளவு தைரியமா? ஆமா. அடடா என் முன்னாடியே நீ லுங்கி காட்டுறியா? நைட் டியூட்டி அடிச்சே ஆடுறா. என்ன என்ன? ஐயோ பப்ளிக்ல என்ன 10 பேர் நடுவுல பப்ளிக்கா திட்டிட்டேல்ல? என்ன குடிச்சிட்டு வந்த நியூசன்ஸ்? ஏய் நான் ஒண்ணும் அப்ப பணத்துல குடிச்சிட்டு வரல, என் சொந்த பணத்துல குடிச்சிட்டு வந்தேன். பப்ளிக்ல 10 பேர் இதுல என்ன பப்ளிக்கா திட்டது மட்டும் தப்பு இல்ல, ஆனா பப்ளிக்கா குடிச்சிட்டு நான் பப்ளிக்கா வந்தா தப்பா? ஏய் நீ செஞ்சது தப்புன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு போய் தோப்பு கண்ண போடுப்பா. ஏன் பொண்ணு கண்ணத்துல போட்டுக்கிட்டு தோப்பு போடுமா? ஏய் நீ என்ன டச் பண்ண? ஆமா. என் நெஞ்சே டச் பண்ண? ஆமா. இதெல்லாம் உன்னாலதாண்டே. ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்தது மட்டும் இல்லாம என் நெஞ்சு மேல என்ன கை வாங்குற? தீவே அடிச்சிருவியா? என்ன டவுட்டா? அடி பார்க்கலாம். அடி.
ஐயோ நாட்டு அடிச்சிட்டேன் எல்லாம் உண்டாலதாண்டி ஐயோ பாவ நாட்டு அடிச்சிட்டேன் பொன்னா ஐயோ நிஜமாவா நம்ம குடி முழுகி போச்சு ராஜாம். ஏன் அப்படி கத்துற? சும்மா கத்தல, வயித்தெரிச்சல். பொண்டாட்டி பிரிஞ்சு போனதுனால உடம்பு சூடேறி போய் மாப்பிள்ள அவரோட ஆபீஸ்ல ஒரு அழகான பொண்ணை செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிருக்காராம். சாந்தி, மாப்பிள்ள ஆபீஸ்ல ஒரு பொண்ண பிஏவா வச்சிருக்காராம். நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சந்திரா, அந்த பர்சனல் செக்ரட்டரி யார் என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. வெறும் விவரத்தை இல்லம்மா, ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு டைட்டானிக். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன? உங்க விஜய் சாரு கிட்ட ஒரு பொண்ணு பர்சனல் செக்ரட்டரியா இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரு, பேர் என்ன, ஊர் என்ன, விஜய் சார் ரூமுக்குள்ள எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு திரும்ப வெளியில வருது, விஜய் சாருக்கு அந்த பொண்ணுக்கு நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா ரிலேஷன்ஷிப்பா, அதை தவிர வேற ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஜஸ்ட் a minute. இவன் என்ன ஜஸ்ட் மினிட்னு ஏன் ஸ்டைல சொல்லிட்டு போறான்? கார் ஏன் நட்டுக்கிட்டு நிக்குது? பேச்சுலர்ஸ் காரா? இவன் என்ன ஏன் டைலாக் ஏன் சொல்லுதான்? ஏண்டா எங்க விஜயோட பிஎஸ் அட்ரஸ் உனக்கு வேணுமா? நீ அட்ரஸ் கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு என்ன மடையன்னு நினைச்சியா? அவ உடம்பு பப்பளவள பப்பாளி, அவ கண்ண ரெண்டு காஷ்மீரத்து தக்காளி, அவ பேசுற மொழி பெங்காலின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைச்சடா பொக்காளி. அடிச்ச மாதிரி அடிக்கிறிய, இந்த வித்தையை யாரு கிடக்குது தம்பி? ஏன் கேட்ட? உனக்கு கத்து கொடுத்த குருதான் எனக்கு கத்து கொடுத்தாரு. சிஷியர்களே, இந்த டைட்டானிக்ங்கிற டானிக் ஏன் கத்து கொடுத்தேன்னு தெரியுமா? நான் அவன் அடிக்கிறதுக்கு, அவன் என்ன அடிக்கிறதுக்கு. அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை போட்டு அடிக்க.